ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம், ஒரு மர்ம சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சிவா எவிக்ஷன் ஆகுவது ஓகே, நம்மளுக்கு தெரியும், எல்லாம் ஓகே. பட் சிவா எவிக்ட் ஆனதுக்கும் முத்துக்குமருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவா வந்துட்டு கடைசியாக வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டோரியை ரிக்வஸ்ட் பண்ணுறாரு பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் பேசுகிறாரு. அந்த நேரத்தில் வந்துட்டு அப்படியே ஒரு கண் கலங்கிற மூவ்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறமா அவர் போய் அந்த பொம்மையை உடைக்கிறாரு. பொம்மையை உடைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வீட்டுக்குள்ளேயே இருக்கார், வெளியே வரவே இல்லை. ஏன்? ஒருவேளை அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா? எதுக்காக அவர் அங்கே இருக்கார்? ஒருவேளை இவர் நாமினேட் பண்ண ஒரு காரணத்தினால அவர் அங்கே நிற்கிறாரா என்னன்ற விஷயமே தெரில. இல்லை உள்ளே வந்து அவர் பேசும்போது அவருக்கு மனசு ஏற்பட்ட ஒரு பாதிப்பான்ற விஷயங்கள் தெரியல. அதே மாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைனல் ஸ்பீச் கொடுக்கணுன்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை பற்றி பேசுகிறாரு, தீபக் பற்றி பேசுகிறாரு. தீபக் ரொம்ப உயர்வாக, தீபக்கோட கேப்டன்ஷிப் சூப்பராக இருக்குன்றாரு. அதே மாதிரி ரஞ்சித் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அடைக்கலம் கொடுத்த ஒரு நல்ல நட்புன்றாரு. அருணை வந்துட்டு தளபதி, இந்த தளபதி படத்தில் அதாவது அசோக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வச்சு தேவா அசோக் அப்படின்னு கலாய்க்கிறாரு. அது சந்தோஷமாக சொல்கிறாரு. அன்ஷிதா வந்து சோறு போட்ட அண்ணன் பூரணின்ற மாதிரி பேசுகிறாரு. ஜாக்லின் வந்து சொல்கிறாரு, எல்லாரையும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சில பேரை சொல்லவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக முத்துவை பற்றியும் எதுவும் பேசலை. ஏங்க அப்படி பார்த்தா ஜெஃப்ரியை பற்றி பேசவே இல்லை, விஷாலை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓகே. ஆனால் அங்கே தனியாக நிற்கும் போது முத்துக்குமரன் சம்திங் அந்த டைம்லும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட அந்த அளவுக்கு அவர் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாருமே கை கொடுத்த மூமெண்ட் நடந்துச்சு. பட் முத்துக்குமரன் கிட்ட அவர் நெருங்கவே இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி அவர் போகும்போது முத்துக்குமரன் தனியாகவும் நிற்கிறாரு. ஸோ சம்திங் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிவகுமார் எவிக்ட் ஆனதுக்கு முத்துக்குமரன் காரணமா, இல்லை சிவகுமார் தான் காரணமா, இல்லை சிவகுமாரோட கேமா, இல்லை சிவகுமாரை தவிர்த்து முத்துக்குமரன் தவிர்த்து இவங்களால் தாங்க இவர் வெளியே போனார்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.